நானும் வீடியோ முடியும் போது நான் சொல்கிறேன் சர்ப்ரைஸ் பண்ணுங்கடான்னு. பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த தடவையாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பேர் ஃபிலிம் தெரபிஸ்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நஸ்ரியா நசீம் நடிப்பில் வெளிவந்திருக்க சூக்ஷ்ம தர்ஷினி அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நஸ்ரியா நசீம், பாசில் ஜோசப் அவங்களாம் நடிச்சிருக்காங்க. எம்சி ஜித்தன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் கதை ஒரு க்ரைம் த்ரில்லர் தான். ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே அப்படி பண்ணியிருக்காங்க. அது அப்படியே படத்துலேயே தெரியும். ஆக்சுவலாக ஒரு எப்படின்னா, கதை ஒரு தெருக்குள்ளே நடக்கிற கதை தான். ஒரு தெருவில் 4-5 வீடு இருக்கும். அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் வெள்ளை பொக்கல்னு விவேக் சார் படம் க்ரைம் த்ரில்லர் ஒன்று வந்திருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி தான் இருக்கும் இதுவும். பாசில் ஜோசப்லாம் பக்கத்து வீட்டாக தான் இருப்பார். ஸோ ஒரு தெருக்குள்ளே நடக்கிற கதையை எவ்வளோ நேரம் இன்ட்ரெஸ்டிங்காக காட்ட முடியும் அப்படின்னு நமக்கு தோணும். பட்டு அடுத்து என்னன்னு கொண்டு போயிருப்பாங்க. கதையில் ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் ஒரு ட்விஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னடா இது அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு கிளைமேக்ஸை தான் அதை ரிவீலே பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட நமக்கு சந்தேகம் வராது. சில படத்தில் கெஸ் பண்ணிடலாம் இல்லையா, ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் இல்லை இன்டர்வலுக்கு முன்னாடி நம்ம கெஸ் பண்ணிடலாம், இதான் கிளைமேக்ஸு, இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு. இதில் அதான் படத்தோட வெற்றின்னு. இதுலேயும் நம்மளை கெஸ் பண்ண விடுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ் பண்ணுறது தப்பாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரேம் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே வெல் ரிட்டன் ஸ்க்ரீன் பிளே ஃபார் க்ரைம் த்ரில்லர்னு சொல்லணும். நஸ்ரியா நசீம் சும்மா வந்தோம் ஒரு ஹீரோயினாக லீட் ரோல் பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல், கதையில் அவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் அப்படின்றத கவனிச்சும், அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் ஓரியன்ட் ஸ்கிரிப்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயமா பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஹீரோயின் அவங்களால இது பண்ண முடியும், இது ஸ்க்ரீனில் பண்ணால் அங்கே ஒர்க் ஆகாது அப்படின்றது தெரிஞ்சு பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கேப்டன் மில்லர் படத்தில் பிரியங்கா மோகனை பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ அவங்களுக்கும் அதுக்கும் செட்டே ஆகாது. ஆனால் நஸ்ரியா நசீம் தன்னால் எவ்வளோ முடியும், தான் ஸ்க்ரீனில் வந்தால் என்னென்ன ஒர்க் பண்ண வைக்க முடியும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பாசில் ஜோசப் கதைக்கு அவரோட நடிப்பில் கொஞ்சம் அதிகமாக நடிச்சிட்டாலே ட்விஸ்ட்டு வெளியில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் நடிச்சிருப்பார் அவர். ஸோ ரொம்ப அழகாக அதை நேர்த்தியாக பண்ணியிருப்பார். நீங்கள் ஜேஜேக்கு அப்புறம் பாசில் ஜோசப்பை இதில் ஒரு வேறு விதமான ஒரு கேரக்டராக பார்ப்பீங்க. அண்ட் படத்தில் எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் சொல்லியே ஆகணும். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒரு தெரு, ஒரு 2 வீடு, 4-5 வீடு, இதுக்குள்ளே நம்ம த்ரில்லாக எவ்வளோ காட்ட முடியுமோ அவ்வளோ காட்டியிருக்காங்க. இந்த படம் நான் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு க்ரைம் த்ரில்லர் படம்லாம் பிடிக்கும்னா இந்த படம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கணும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்கணும் படம் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசி வரைக்கும் ட்விஸ்ட்டாக கொண்டு போகிற ரீசெண்டாக அந்த படங்களில் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4 தரலாம். ஸோ அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சும்மா 5க்கு 5 எனக்கு பிடிச்ச எல்லா நல்ல படத்துக்கும் தரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் 4 தந்திருக்கேன். மற்றபடி இந்த படத்தில் எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை.